தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் புறநகர் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியும் படுகொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கொடூர கொலையாளிகள் சிக்குவார்களா? ஆட்டோவில் வந்த கும்பல் ஒன்று அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் பட்ட பகலில் பலர் கண் முன்னிலையில் ரியல் எஸ்டேட் அதிபரை சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் கொடூர காட்சிகள் தான் இவை. கொலையாளிகள் யார்? எதற்காக இந்த கொடூர கொலையை அரங்கேற்றினர்? விசாரணையில் தெரிய வந்ததுதான் என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியில் உள்ள செகட் காலனியில் ரியல் எஸ்டேட் அதிபர் வெங்கடரத்தினம் வசித்து வந்தார். அதே பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கொலை மற்றும் அடிதடி வழக்குகளில் வெங்கட்ரத்தினம் ஒரு குற்றவாளியாக அறியப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்கட்ரத்தினம் தனது மகளை ஸ்கூட்டரில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுவிட்டு பின் ஸ்கூட்டரில் தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் ஆட்டோ ஒன்றில் 4 பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து வந்தது. அவர்களுடன் 2 பேர் இருசக்கர வாகனத்திலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட இடத்தில் அவரை வழிமறித்த அந்த கும்பல் தங்களிடமிருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளனர். இதனால் வெங்கட்ரத்தினம் நிலை குறைந்து கீழே விழுந்தார். அப்போது ஆட்டோவின் பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கத்தியுடன் இறங்கி வெங்கட்ரத்தினத்தை சரமாரியாக வெட்டி சிதைத்தனர். பட்டப்பகலில் பலர் கண்முன் நிலையில் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியது. அப்பகுதியாக சென்ற வாகன ஓட்டிகள் இந்த கோர சம்பவத்தை பார்த்து திகைத்து போய் நின்றுவிட்டனர். வெங்கட்ரத்தினம் மரணமடைந்ததை உறுதி செய்து கொண்ட அந்த கும்பல் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். குற்றவாளிகள் வந்த வாகனங்களின் பதிவெண்களை கண்டுபிடித்துள்ள போலீசார் அவர்கள் 6 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர்.